ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வீடுகளில் நம்ம வளர்க்குற ஆடுகளை நம்ம எப்படி பராமரிக்கிறோம்? ஒரு ஆட்டோட மதிப்பு நமக்கு நன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆடு காணாம போச்சுன்னா அதை தேடி என்ன பண்ணுறோம்? எங்கே நிற்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சிடும். ஏன்னா ஒரு ஆட்டோட மதிப்பு, ஏன்னா அதுக்கு தழை ஒடிச்சு போடுறோம், அதுக்கு தண்ணி வைக்கிறோம், அதுக்கு புல் அறுத்து போடுறோம், தினம் தட்டி கொடுத்து வளர்க்குறோம், தண்ணி குடிக்குதா, நல்லா அசைப்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த ஆட்டை வளர்க்குறோம். ஏன்னா அந்த ஆடு தான் நமக்கு வாழ்வாதாரம். அது வளர்த்தா தான், அது அதிகமாக ஆடுகள் பெருகினா தான் நமக்கு வாழ்வாதாரம். ஆனபடினாலே அந்த ஆட்டின் மீது கவனத்தை வைத்து இந்த ஆட்டை என்ன பண்ணுறோம்? நம்ம வளர்க்குறோம். நம்ம மந்தைக்குள்ளே சாயந்தரமாக அடைக்கிற நேரத்தில் அந்த கொட்டகைகளை அடைக்கும் போது ஒரு ஆடு காணுன்னு வைங்களேன், அந்த ஆடை என்ன பண்ணுவோம்? நம்ம ஆமாம் போ அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுற மாட்டோம். அந்த ஆட்டை தேடி பிடிப்போம், கொண்டு வருவோம், எங்கே நிற்கிதுன்னு பார்ப்போம். அதே போல் அந்த ஆடு மற்ற ஆடுகளை முட்டி சண்டை போடுதுன்னு வைங்க. சில ஆடுங்கள் முட்டும், சில ஆடுங்கள் ஒழுங்காக மேயாது. சில ஆடுங்களை வந்து மேயிற ஆட்டை என்ன பண்ணும்? முட்டும், அது வந்து சீண்டும், இப்படிலாம் செய்யும். சிலது சுத்தமாக புல் என்ன பண்ணுது? மேயவே மேயாது. சிலது அசைவே போடாது, அது படுத்தே கிடக்கும், சரியாக மேயாது. நம்ம தான் என்ன பண்ணோம்? ஏன்னா ஆடு நம்மளுது, அது சரியில்லைன்னா நஷ்டம் நமக்கு தானே. நம்ம ஏன் அது இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி அதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு அசை போடுற மாதிரி அதாவது மருந்து கொடுத்து அதை தேற்றி அதுக்கு என்ன பண்ணணும்? மறுபடியும் அதுக்கு உயிரை கொடுக்கணும். அது நல்லா ஆகணும், மறுபடியும் புல் மேயணும். அது நல்லா அப்புறம் வளர்ந்து வந்தால் தான் அது நமக்கு பலனை கொடுக்கும். ஆனால் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைத்து வெளியே கொண்டு போகிறான் சொல்லப்படுது. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் என்று சொல்கிறாரு. அப்போ உன் மந்தையில் ஆடுகள் மீது கவனமாக இருன்னு சொல்கிறாரு. அப்போ ஆடுகள் மனிதராகிய ஆத்துமா. நம்ம கொட்டகைக்குள்ளே தொழுவத்துக்குள்ளே வந்த ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒரு மேய்ப்பனாகிய நம்ம கணக்கு கொடுத்தே ஆகணும். ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்பாங்க. அதனால் ஆட்டோட மதிப்பு நமக்கு தெரிந்து அதனுடைய ஆட்டோட மதிப்பு நமக்கு தெரிந்து அதை நம்ம செயல்படணும். கர்த்தருக்கு அது தெரிஞ்சதுனால தான் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆட்டை குறித்து எழுதி வச்சிருக்கிறார், நீதிமொழிகள் எழுதி வச்சிருக்கிறார். நிறைய இடங்களில் ஆடுகளை குறித்து, ஆத்துமாக்களை குறித்து ஓமையாக சொல்லியிருக்காங்க. ஆடுகளை கவனத்தோடு பார்ப்போம், வளர்ப்போம், தேடுவோம், கண்காணிப்போம். என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்வோம். இதுதான் கடவுள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிதான பொறுப்பு. ஆமேன். அல்லேலூயா.